ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் தரப்புல இருந்து பிஎஃப் சம்பந்தமாக ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியிட்ட தேதி நேற்றைய தினம் தான் 1 ஜூன் 2024. ஸோ இது ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது நம்மளுடைய மெம்பர் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறதுக்காக அல்லது கரெக்ஷன் பண்ணுறதுக்காகவோ நியூ சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டி ஒன்று அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவல் தான் இந்த கீழே இருக்கக்கூடிய கண்டென்ட்ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதாவது கடந்த 2 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 87 லட்சம் கிளைம்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 87 லட்சம் பேர் வித்ட்ராவல் பண்ணியிருக்காங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல இருந்து இந்த பினான்சியல் இயர்ல மட்டும். ஸோ இது எதனால சாத்தியப்படுது அப்படின்னா, அவங்களுடைய சாஃப்ட்வேர் வந்து நல்லா ராபஸ்டா இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து ஈஸியா அக்சசபிளா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால 87 லட்சம் கிளைம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா கடந்த 22 ஆகஸ்ட் 2023 அன்னைக்கு இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து வெளியிட்டிருந்தாங்க. எது ரிலேட்டடா இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய மெம்பர் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸை அப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் தான் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய மெம்பர் ப்ரொஃபைல்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் லைக் நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், அப்பா பெயர், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரேஜ் ஆயிருக்கா இல்லையா, நேஷனாலிட்டி, ஆதார், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எக்ஸிட், ஸோ இதெல்லாம் அப்டேட் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படிங்கிற அந்த ஒரு சாஃப்ட்வேர் ஃபெசிலிட்டியை ஆன்லைனில் நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மட்டும் மொத்தம் 40,000 பேருக்கு அந்த மெம்பர் ப்ரொஃபைல் டீடைல்ஸ் அப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக எத்தனை அப்ளிகேஷன் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னா 2.25 லட்சம் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் ஆயிருக்குது ஆன்லைன் மூலமாக ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மட்டும். ஸோ அதில் 40,000 பேருக்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன், ஆன்லைன் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மூலமாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாருமே பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெம்பர் ப்ரொஃபைலில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போதோ அல்லது கரெக்ஷன் பண்ணும்போதோ கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் வச்சா உடனே நாங்கள் அப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல், உங்களுடைய மெம்பர் போர்ட்டல் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. அதை லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த ஹோம் பேஜில் மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்களுடைய மெம்பர் ஐடி வந்து செலக்ட் பண்ணலாம். அதாவது இப்போ நீங்கள் 4 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4 மெம்பர் ஐடி இருக்கும். அதில் எந்த மெம்பர் ஐடியில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் டீடைல்ஸ் வந்து கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மெம்பர் ஐடி வந்து செலக்ட் பண்ணிட்டு கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ அது கீழே அப்படியே பாருங்க, இதில் ஒரு நோட் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணும்போது மேரேஜ் ஆயிருக்காது உங்களுக்கு, அதுக்கப்புறமா மேரேஜ் ஆயிருக்கும். ஸோ அந்த மேரேஜ் ஸ்டேட்டஸ் நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நேஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருடைய மெம்பர் ப்ரொஃபைலில் இருக்காது. ஸோ அதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும், இந்தியன் நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் அதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு டேட்டா மெம்பர் ப்ரொஃபைலில் எந்த ஒரு டேட்டா மாற்றுற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இது 3 மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களால் ஆன்லைன் மூலமாக ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்ரூவல் வந்து வாங்க முடியும். சரி, இப்போ எந்த மாதிரியான டீடைல்ஸ்லாம் நீங்கள் வந்து மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஆதார் கார்டு நம்பர் நம்ம மாற்ற முடியாது, அது வந்து எம்ப்ளாயர் த்ரூ தான் நீங்கள் மாற்றி ஆகணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து மாற்றலாம். அதாவது இந்த அவைலபிள் டீடைல்ஸ் அப்படிங்கிற காலம்ல உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல நேம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். சேஞ்சஸ் ரிக்வஸ்டர்லையும் அதே டீடைல்ஸ் தான் இருக்கும். இன்கேஸ் நீங்க நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பென்சில் சிம்பிள் போட்டிருக்காங்க பாருங்க, எடிட் சிம்பிள், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஜெண்டர் சேஞ்ச் பண்ணலாம். தென் ஃபாதர் நேம், அப்பா பேரோ அல்லது அம்மா பேரோ மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், அதாவது மேல வந்து யாருடைய பெயர் கொடுத்துருக்கீங்களோ அவங்க உங்களுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறத நீங்க கீழே கொடுத்துருப்பீங்க. அதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். அடுத்தபடியா மேரேஜ் ஸ்டேட்டஸ், இதுக்கு எந்த ப்ரூஃபும் தேவையில்லை. அன்மேரீடு இருந்தது அப்படின்னா நீங்க மேரீடு அப்படின்னு மாத்தலாம், இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணிட்டு. அடுத்தபடியா நேஷனாலிட்டியில இந்த இடத்துல எதுவும் இல்லை அப்படின்னா நீங்க இந்த இடத்துல இந்தியன் அப்படின்னு போட்டு தான் எடிட் பண்ணி ஆகணும். இன்கேஸ் எதுவும் இல்லாம நான் வந்து பெயர் மட்டும் தான் மாத்துறேன் அப்படின்னாலும் நேஷனாலிட்டி கண்டிப்பா நீங்க இந்த பாக்ஸ்ல கொடுத்தா மட்டும் தான் உங்களால மாற்ற முடியும். நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா நீங்க மேலே என்ன பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணீங்க, எந்த கம்பெனியோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பருடைய சர்வீஸ் டீடைல்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் கொடுத்துருப்பாங்க, டேட் ஆஃப் லீவிங் இருக்கும், என்ன காரணத்துக்காக நீங்க அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் அவங்க ஓனாவே மார்க் எக்ஸிட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. டேட் ஆஃப் எக்ஸிட் அப்டேட் பண்ணும்போது தவறுதெல்லாம் வந்து வேற எதனா ஒரு ஆப்ஷன் அதில் செலக்ட் பண்ணிடுவாங்க அந்த ரீசன் அப்படிங்கிறதுல. ஸோ அந்த ரீசன் நீங்க மாற்றணும் அப்படின்னாலும் மாற்றிக்கலாம். அடுத்தபடியா பென்ஷன் ஸ்கீம், இபிஎஸ் அப்படின்னா பென்ஷன் ஸ்கீம், ஸோ அதனுடைய டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லீவிங், அதே மாதிரி ரீசன் ஆஃப் லீவிங், இபிஎஸ். ஸோ இந்த டீடைல்ஸ் நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த பென்சில் சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த சர்வீஸ் டீடைல்ஸ் எது கரெக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் மொத்தம் 2 டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரியாக தேவை. ஒன்று, அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த டீடைல்ஸ் வந்து தேவைப்படும். ரெண்டாவதா, நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து வெளியே வந்திருக்கீங்க, மார்க் எக்ஸிட் அப்படின்னா ரிலீவிங் ஆர்டர் கண்டிப்பாக கேட்பாங்க. அந்த டீடைல்ஸ் இருந்தால் மட்டும் தான் கரெக்ஷன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த டேட்டா நீங்கள் எது கரெக்ஷன் பண்ணிங்கன்னா கரெக்ஷன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய டிக்ளரேஷன் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய பேஜ் வரும். ஸோ அதில் கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு ஆதார் ஓடிபி வரும், அதையும் போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயர் அப்ரூவலுக்கு போயிடும். ஒன்ஸ் உங்கள் கம்பெனியில் அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா பிஎஃப் ஆஃபீஸில் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷனில் எப்படி நீட்டாக வந்து ஃபில் பண்ணுறது அப்படின்னு தெளிவாக ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.